வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருகே ஐஸ் ஆலையில் அமோனியம் வாயு கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்களுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட்டது. தண்டல கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஐஸ் கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் அமோனியம் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தொழிலாளர்களுக்கும் அப்பகுதி வழியே சாலையில் சென்றவர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வேலூர் தீயணைப்புத் துறையினர் வாயு கசிவை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் வாயு கசிவு குறித்து விருதம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அமராவதி பிரதான கால்வாயின் புதிய பாசன பகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அணையின் பிரதான கால்வாய் மதகு வழியாக 440 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு தாய்மாமன் பாலியல் தொல்லை அளித்ததால் மனமுடைந்த சிறுமி எலிமருந்து உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமிரி பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் தனது உறவுக்கார சிறுமியான 9ஆம் வகுப்பு மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுமி தேநீரில் எலிமருந்து கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை அறிந்த பெற்றோர்கள் சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த திமிரி போலீசார் பாபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரி மாநில மாநகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பு அல்வா கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3000 பேருக்கு 7வது ஊதியக்குழு அறிவித்த ஊதியம் 33 மாதங்கள் ஆகியும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். ஒப்புக்கொண்ட கூலி உயர்வை வழங்க கோரி திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கூலி உயர்வு கொடுக்க வேண்டும் என கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது சோமனூர் ரகங்களுக்கு 15% கூலி உயர்வு, மற்ற ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. 2 மாதங்கள் ஆகியும் இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறி விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் புத்தூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற கூலி தொழிலாளி சரக்கு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெருங்கடம்பனூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கப்பாண்டியன் புத்தூர் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது திருவாரூர் நோக்கி சென்ற சரக்கு ரயில் அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட தங்கப்பாண்டியன் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரள மாநிலம் கண்ணூரில் சாலையில் தெருநாய் ஒன்று ஒரே நாளில் 17க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் காலை நாய் கடித்தது. இதில் காயமடைந்த பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் அந்த பெண்ணை நாய் கடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதேபோன்று அந்த பகுதியில் நடந்து சென்ற பலரை துரத்தி நாய் கடித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்துறை அருகே ஆனைக்கவுண்டனூரில் பேருந்து நிலையத்தில் 3 பேரை மது போதையில் அரிவாளால் வெட்டி 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவாயம் நெடுஞ்சாலையில் ஆனைக்கவுண்டனூர் பேருந்து நிறுத்தத்தில் மாடு விற்பனை தரகர்கள் கோடாங்கி, பெரியசாமி, பழனிசாமி ஆகியோர் நின்றிருந்தனர். அங்கு மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அரிவாளால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த தரகர்கள் 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரிவாளால் வெட்டிய 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேரிடம் விசாரணை நடைபெறுகிறது. கோவையில் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்தி இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரேஸ்கோஸ் காமராஜ் சாலையில் உள்ள முன்னாள் துணை நீதிபதிகள் குடியிருப்பில் 10க்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி 5 சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டன. அதற்கு பிறகு மேலும் 4 சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பவரை கைது செய்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் 14 கிராம பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் கடையில் கூட்டம் அலைமோதியது. வேப்பனப்பள்ளியில் 14 கிராமங்கள் இணைந்து திருவிழா நடத்தினர். இதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் அரியனப்பள்ளி அரசு டாஸ்மாக் கடையில் மது வாங்குவதற்காக மதுப்பிரியர்களின் கூட்டமும் அலைமோதியது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்று திரும்பிய முதல் நாளில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர். 60 நாட்கள் தடைக்காலம் முடிந்த நிலையில் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் புதன்கிழமை மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 200 கிலோ இறால் கிடைக்கக்கூடிய இடத்தில் 100 கிலோ கூட கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு மீன்களும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் வருவாய் குறைந்து விட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக செல்லும் சாலையில் நீண்ட நேரமாக ஆண் யானை ஒன்று நின்றிருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாகினர். வாழைத்தோட்டம், சிறியூர் போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் நீண்ட நேரமாக பிரம்மாண்ட உயரத்தில் ஆண் யானை நின்றிருந்தது. இதனால் வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் அருகாமையில் உள்ள வனப்பகுதிக்கு யானை சென்றதும் வாகன ஓட்டிகள் கடந்து செல்ல முயன்றனர். அப்போது கோபம் அடைந்து திரும்ப வந்த யானை வேகமாக தாக்க வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மதுபோதையில் தகராறு செய்தவரை விறகு கட்டையால் தாக்கி கொலை செய்த அடகுக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். துக்காட்சி கிராமத்தை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் நாச்சியார் கோவில் அண்ணா சிலை அருகே சிவ சிதம்பரம் என்பவருடைய அடகுக்கடையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவ சிதம்பரம் அருகில் இருந்த விறகு கட்டையால் பாக்கியராஜை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் பாக்கியராஜ் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிவ சிதம்பரத்தை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், ஜாதி அமைப்புகளின் 250 கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன. தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை அரசுக்கு சொந்தமான பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதன்படி திருப்பூர் மாநகரில் ஏராளமான பொது இடங்களில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. நெல்லை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வாகனங்கள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. நெல்லை, ஸ்ரீபுரம், மீனாட்சிபுரம், வண்ணாரப்பேட்டை, சமாதானபுரம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கடந்து செல்லும் பைக், ஆட்டோ, கார், கனரக வாகனங்கள் மற்றும் பாதசாரிகளின் எண்ணிக்கையை ஊழியர்கள் பதிவு செய்கின்றனர். இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சாலை விரிவாக்கம், மேம்பாலம், ரவுண்டானா போன்றவை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி ஒதுக்கவில்லை என கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளையார் கோயில் ஊராட்சிக்கு உட்பட்ட அச்சங்குடி, சாக்கூர், கொத்தமங்கலம், அஞ்சுகாவயல் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணி ஒதுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடனடியாக பணி ஒதுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் காளையார் கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாடுகளை ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தின் பின்னால் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 100 மாடுகள் பலத்த காயமடைந்தன. மோட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த அகமது பாஷா என்பவர் பரதராமியிலிருந்து ஆம்பூர் ரெட்டித்தோப்பிற்கு இறைச்சிக்காக மாடுகளை சரக்கு வாகனத்தில் ஏற்றி வந்தார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பச்சக்குப்பம் பகுதியில் வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து இவரின் சரக்கு வாகனம் மீது மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலை தடுப்புச்சுவற்றின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் 10 மாடுகளுடன் அகமது பாஷாவும் காயமடைந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் தாலுகா அலுவலகம் எதிரே மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்பிஐ விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டாய முறையில் வற்புறுத்தியும் துன்புறுத்தியும் கடனை வசூல் செய்யும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதிக வட்டி பெறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. நுண்நிதி நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து புலனாய்வு செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வேலூர் மாவட்டம் வேலப்பட்டி பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டது குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. சிவா என்பவர் கடந்த 18ஆம் தேதி இரவு வீட்டின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் காலை எழுந்து வந்து பார்த்தபோது அந்த வாகனம் மாயமாகி இருந்தது. இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வாகனத்தை திருடிச் சென்றது உறுதியானது.
சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே தாயிடம் பால் குடித்த பச்சிளம் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூரைச் சேர்ந்த குமரேசன் சிந்தாமணி தம்பதிக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்தது. சிந்தாமணிக்கு காசநோய் உள்ளதாக கூறப்படும் நிலையில் குழந்தையை பெற்றெடுத்த கையோடு தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் அவர் 2 வாரமாக சிகிச்சை பெற்று குழந்தையுடன் வீடு திரும்பினார். இந்நிலையில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவிட்டு தூங்க வைத்த சிறிது நேரத்தில் குழந்தை இறந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு பகுதியில் அறுவடை முடிந்து நிலத்தில் தேக்கப்பட்டுள்ள நீரில் வாத்துக்கள் கும்மாளமிட்டு வருகின்றன. கோடை நெல் அறுவடை நிறைவடைந்த நிலையில் அடுத்த பயிருக்கு முன்பாக நிலத்தில் நீர் பாய்ச்சப்பட்டுள்ளது. இதில் நெல்லையில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் கடந்து மேய்ச்சலுக்காக வந்த வாத்துக்கள் நீரில் இறங்கி உற்சாக குடிகள் போட்டன. மேய்ச்சலுக்காக 150 கிலோமீட்டர் தாண்டி வாத்துக்களை பத்திராயிருப்பு கொண்டு வந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.